ஹாய், எங்கள் ஊரில் 2 நாளாக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழையில எங்கள் ரோஜா செடி அழகாக பூத்துட்ருக்கு. என்ன பூக்கள் பூத்துருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? மிட் நைட் ப்ளூ அதில் ஒரு பூ பூத்துருக்கு, அழகாக இருக்குது. அப்புறமா இந்த பேபி பிங்க் கலர் ரோஸில் லைட் ரோஸில் இருக்குது. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்குது. இதில் ஒரு 3-4 மூட்டை லைட்டாக விரிஞ்ச மாதிரி தான் இருக்குது, ரொம்ப விரியலை. இது 2-3 நாள் கழித்து பார்த்தா நல்லாயிருக்கும். அப்புறமா இது பன்னீர் ரோஸ் ஒரு பூ பெரிய பூவாக பூத்துருக்கு. இந்த ரோஸ் கலர் பூ வந்து விரிஞ்ச அப்புறம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி பறிக்க போகிறது கிடையாது, 2 நாள் பொறுத்து தான் பறிப்பேன். அப்போ தான் பெரிய பூவாக அழகாக இருக்கும். அதனால தான் இது ரெட் கலர் பூவில் ஒரு குட்டி மொட்டில் பூத்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் பெருசாக தான் பூத்துருக்கு. மொட்டு கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு, ஆனால் பூ வந்து கொஞ்சம் பெருசாக பூத்துருக்கு. இது வந்து நாட்டு பன்னீர் ரோஸில் 2 பூ பூத்துருக்கு. இது பட்டன் ரோஸ், நாட்டு பன்னீர் ரோஸ், பட்டன் ரோஸ். சரியா? இது வந்து 2 பூ பூத்துருக்கு. டார்க் கலரில் அழகாக இருக்குது, நிறைய மொட்டு இருக்குது, தொடர்ந்து பூத்துட்டு தான் இருக்கும் இது. அப்புறமா ஆந்திரா பன்னீர் ரோஸில் ஒரு பூ இன்னைக்கு பூத்துருக்கு. அப்புறமா பிரிட்டிஷ் குயின் சென்ட்ரு சைடு மட்டும் பேபி பிங்க் கலர், ஓரங்கள் ரொம்ப ஒயிட்டாகவும் பூத்துருக்கு. இதுலேயும் ஒரு 2-3 பூ பூத்துருக்கு, அழகாக இருக்குது. பூக்கள் ரொம்ப டார்க் ஒயிட் கலரில் பூத்துருக்குது. அப்புறமா இந்த பட்டன் ரோஸ், ரெட் கலர் ரோஸ்லேயும் ஒரு 3 பூ பூத்துருக்குது. அதுலேயும் ஒவ்வொன்றும் ஒரு டார்க்கும் பேபி பிங்க்கும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி அப்படி ஒரு மிக்சிங் கலரில் அழகாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பூக்கள். ரோஜா செடிகள் பூக்கள் தொடர்ந்து பூத்துட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பூக்கள் தொடர்ந்து பூக்கள்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லா பூக்களையும் பறிச்சாச்சு, அழகாக இருக்குது. அதில் இந்த நடு சென்டர் சைடில் இருக்க அந்த பன்னீர் ரோஜா மிட் நைட் ப்ளூ பாருங்கள், அழகாக பார்க்குறது இருக்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.